Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா initial vacancy list for Tamil Nadu engineering admission aspirant க்கு initial vacancy list 2024 ரிலீஸ் ஆகுமா? ஏனா seat matrix தெரிஞ்சா நமக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சீட் வேற இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களாமே, 22000 சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களாமே, அது வந்து நம்ம பாத்தறலாம் அப்படிங்கிறது இனிஷியல் வேகன்சிஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இது எப்ப சார் ரிலீஸ் ஆகும் அப்படினு கேட்டிங்கனா, எப்பவுமே அந்த கவுன்சிலிங் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகறதுக்கு காலையில 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓபன் ஆகும்போது அது ஓபன் ஆகும். சரிங்களா? இதுல நிறைய வேகன்சி லிஸ்ட் வரும். வொகேஷன் இனிஷியல் வேகன்சி லிஸ்ட், வொகேஷன் 7.5 இனிஷியல் வேகன்சி லிஸ்ட், அப்புறம் கவர்மெண்ட் அகாடமிக் இனிஷியல் வேகன்சி லிஸ்ட், அப்புறம் ஜெனரல் இனிஷியல் வேகன்சி லிஸ்ட். இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்னா 7.5 ரிசர்வேஷன். இப்போ நம்ம உதாரணத்துக்கு போன வருஷம் இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் பார்ப்போம். இப்படி தான் வரும். இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸ் பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெருசா என்னங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல 500 ஸ்போர்ட்ஸ் சீட்டு, டிசேபிள் சீட்டும் 1% அண்ட் ஆல்சோ எக்ஸ் சர்வீஸ்மேனும் பார்த்தீங்கன்னா 1% அவ்வளோதான் இருக்குது. அப்போது மொத்தமாகவே ஒரு 1000 சீட்டு கூட முடியாது ஸ்பெஷல் ரிசர்வேஷனில், அப்படியே தான் சீட்டு இருக்கும். அப்போது இனிஷியல் வேகன்சிஸில் எந்த ஒரு மாற்றமும் அவ்வளோ பெரிய மாற்றம் எதிர்பார்க்க முடியாது ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லேருந்து ரவுண்டு 1 வரும்போது. இப்போது இதுதான் இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸ். இப்படி தான் வரும். நமக்கு எப்போ வரும்னா 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தான் வரும். உங்களுக்கு நம்ப முடியலையா? ஆடியோ கேளுங்க. வெல்கம் டு டிஎன்இ. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் மேம். என் பேர் வந்து சூர்யா மேம். டிஎன்ஏ அப்ளை பண்ணியிருக்கேன். ரவுண்ட் 1ல வரேங்க மேம். இன்னைக்கு வந்து இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதாங்க மேம் எப்போ வரும்னு கேட்குறேன் கால் பண்ணியிருக்கேன். சீட்ஸ் தானே கேக்குறீங்க? ஆமாம் சார், அது உங்க லாகின்ல நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றீங்களா? ஆமா. எந்தெந்த காலேஜஸ்ல எந்தெந்த சீட்ஸ் எவ்வளவு வேகன்சி இருக்கு? இல்லைங்க, இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் ரவுண்ட் 1க்கு முன்னாடி வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் மேம் சீட் மேட்ரிக்ஸ் வெயிட் பண்ணுங்க. சீட் மேட்ரிக்ஸ் அது உங்க லாகின்ல தான் சார் ஷோ ஆகும். சரிங்களா? ஓகேங்க. ஓகேங்களா? ஓகேங்க. அப்போ இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் வராதுங்களா மேம்? எப்போ மேம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதை செக் பண்ணிடுங்க சார். ஓகே சார், கேக்குதுங்களா சார்? சார் நீங்க கேட்டிங்களையா, அது வந்து எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன லிஸ்ட் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்ற பிடிஎஃப் தான் சார் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? சீட்ஸ் வந்து உங்க லாகின்ல நீங்க லாகின் சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்களா, அப்போ உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் டைம்ல தான் பார்க்க முடியும் எவ்வளவு கோர்சஸ்ல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு. இந்த அது எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த கோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணிடுவாங்க. கவுன்சிலிங் முன்னாடியே அப்டேட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? 21க்கு முன்னாடி அப்டேட் பண்ணிடுவாங்க. 21க்கு முன்னாடி. ஓகேங்களா? பட் சீட் எந்தெந்த வேகன்சி இருக்கு அப்படிங்கிறது உங்க லாகின்ல நீங்க லாகின் பண்ணி ஃபில் பண்ணுவீங்களா, அப்போதான் உங்களுக்கு ஷோ ஆகும். சரி, ஓகேங்க. சீட் இன்கிரீஸ் ஆனதுனால நான் கேக்குறேன் எவ்வளவு சீட் இன்கிரீஸ் ஆயிருக்கு பாக்க. அந்த இப்போதைக்கு அந்த அப்டேட் வரல சார். இன்கிரீஸ் ஆயிருந்ததுன்னா உங்க லாகின்ல உங்களுக்கு ஷோ ஆகும். சரி, ஓகேங்க. Thank you. ஓகே. ஸோ ஆடியோவை கேட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கிட்டே நம்ம வந்து டோட் கண்ட்ரோலுக்கிட்டே நம்ம வந்து கேட்டோம். ஃபோன் பண்ணி டோல் ஃப்ரீ நம்பருக்கு கேட்டோம். கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனிஷியல் வேகன்சிஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் வரும் 22ஆம் தேதி காலையில் தான் வரும். அப்போ தான் புக்லெட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த புக்லெட்டை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். இனிஷியல் வேகன்சி லிஸ்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி செக் பண்ணணும், அதெல்லாம் பார்த்துடலாம். TNEonline.org வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. 22ஆம் தேதி காலையில் போனீங்கன்னா எல்லா இனிஷியல் வேகன்சி லிஸ்ட்டும் அப்படி முன்னாடியே ப்ளூ கலரில் கொடுத்துருப்பான். அந்த லிங்க்கில் ஏதாவது ஒன்று டச் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஓப்பன் ஆயிடும். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? இந்த பிடிஎஃப் வந்து பாருங்கள் 2023ஓடது எப்படி இருக்குன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் எல்லா காலேஜோட வேகன்சி லிஸ்ட்டு ஓசியிலேருந்து பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லா கம்யூனிட்டிலையும் சீட் இருக்கா இல்லையான்னு என்னங்கிறது போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தர்றேன். இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸில் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். 8 சீட்டு. நான் பிசியாக இருந்தேன்னு வைங்களேன். நான் பிசியாக இருந்தால் 8 + 7 15 சீட்டுன்னு தான் நான் சொல்லிக்குவேன். ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஃபஸ்ட்டு ஓசியில் தான் சீட்டு அலோகேட் ஆகும். சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கம்யூனிட்டியில் பார்க்கும். அப்போ 15 சீட் இருக்குன்னு அர்த்தம். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். டபுள் டமாக்கா 15 சீட். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிஇஜியில் 33 + 29 அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஒவ்வொரு கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் அப்படி தான் பார்க்கணும். ஓசிக்கு ஓசி சீட்டு தான், ஓசியில் ஒதுக்கப்பட்ட சீட்டு தான். அதாவது ஓப்பன் காம்படிஷனில் அவங்களும் கலந்துக்குவாங்க. ஓசிங்கிறது கம்யூனிட்டி கிடையாது, அதாவது ஓசி அப்படிங்கிறவங்களுக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இனிஷியல் வேகன்சிஸில் கம்யூனிட்டி அடிப்படையில், ரிசர்வேஷன் அடிப்படையில் எப்படி வந்து சீட்டு பிரிச்சிருக்காங்கங்கிறது ஒவ்வொரு கல்லூரிலையும் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னென்னா, இதில் இவ்வளோ சீட்டு இருக்குது, நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். இதில் எப்படி சார் நாங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 179 ஃபஸ்ட் ரவுண்டு காரன் வந்து யோசிக்கலாம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸில் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டால்
கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இருக்கிறதே ஒரு பிசியாக இருக்கேன், நான் 179 வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு 21 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 21 சீட் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போது கல்லூரி ரொம்ப முக்கியம், கட் ஆஃப் ரொம்ப முக்கியம், அந்த ரேங்கிங் பார்க்குறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நம்ம சீட் இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு சொல்லிட்டு ரவுண்டு வைஸ் போட்டுட்ருக்குறோம். அதை வச்சு பார்க்க அனலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் ப்ரீவியஸ் இயருக்கு என்ன க்ளோஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். டிஎன்இ வெப்சைட்டில் ஒரு 183 184 க்ளோஸ் ஆகிருந்தால் 179க்கு ஈஸியாக, ஐ மீன் 183 கிடச்சா 179 கிடைக்காது. ஒரு 175 178 177 க்ளோஸ் ஆகிருந்தால் 179 கண்டிப்பாக கிடைக்கும். 180 க்ளோஸ் ஆகிருந்தால் கூட ஓரளவுக்கு கிடைக்கும். ஏன்னா சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே 17 சீட்டுன்னு தான் போட்டிருக்காங்க போன வருஷம். இப்போ நான் எப்படி பார்ப்பேன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுவேன். இப்போ இந்த வருஷம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸில் இன்னும் ஒரு 10-15 சீட் இங்கே காட்டும். அதுதான் சீட் இன்க்ரீஸ். ஒவ்வொரு கோட்டாலையும் சீட் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம வந்து இந்த மாதிரி இனிஷியல் வேகன்சி லிஸ்ட்டை வச்சு பார்த்துக்கலாம். சீட் இன்க்ரீஸாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கலாம். கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும், இல்லைனா போன வருஷத்தோடதே மெயின்டைன் ஆகும். ஓகேவா? போன வருஷத்தோட ஒரு படி டிக்ரீஸ் ஆகும், இல்லைனா மெயின்டைன் ஆகும். அதனால தான் எல்லோரும் நம்பிட்டு இருக்காங்க கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும் நம்பிட்டு இருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகாது, கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும் நம்பிட்டு இருக்காங்க. 22,000 சீட்னா சும்மா இல்லை, அது எல்லாமே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்ன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்னென்னு. சரி, இது இனிஷியல் வேகன்சி லிஸ்ட்டு. சீட் மேட்ரிக்ஸு வந்துடும் 22ஆம் தேதி காலையில். 7.5 ரிசர்வேஷன், இது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நடக்கும். அப்போ காலையில் வந்துடும், பார்த்துக்கலாம். ஓகேவா? இ புக்லெட்டும் அப்போ தான் வரும். இ புக்லெட்னா என்னென்னா ஆன்லைனில் வரக்கூடிய டிஎன்இஏ புக்லெட்டுங்க. அதாவது இன்ஜினியரிங் அட்மிஷன் பற்றி எல்லாமே இருக்கிற ஒரு புக்லெட்டு. காலேஜ் எவ்வளோ காலேஜ் இருக்கும் லிஸ்ட்டு. இது நான் காட்டியிருப்பேன் போன வருஷத்தோடு. இந்த வருஷத்தோடதே வரட்டும், நான் உங்களுக்கு அப்போ வந்தப்போ காட்டுறேன். எவ்வளோ காலேஜ் இருக்குது, என்னெல்லாம் காலேஜ் இருக்குது, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க, என்னெல்லாம் கோர்ஸ் இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க. ஒரு கல்லூரி வைஸ் கவுன்சிலிங் கோடு கொடுத்துருப்பாங்க, கல்லூரி நேம் கொடுத்துருப்பாங்க, கல்லூரி அட்டானமஸ் ஆகிருக்கான்னு கொடுத்துருப்பாங்க, கல்லூரியில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க, எது வந்து என்பி அக்ரிடேஷன் வாங்கியிருக்குன்னு கொடுத்துருப்பாங்க, நேக் அக்ரிடேஷன் வாங்கியிருக்கான்னு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ வருஷத்துக்கு என்பி அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்கன்னு கொடுத்துருப்பாங்க, என்பி அக்ரிடேஷன் முடிஞ்சிருக்கா இல்லையான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை விட முக்கியம் என்னெல்லாம் ஃபீஸுகள் வாங்குறாங்கங்கிறது லைனாக போட்டிருப்பாங்க. இந்த ப்ரைவேட் கல்லூரி மட்டும் அதில் போட்டிருக்க ஃபீஸெல்லாம் வாங்க மாட்டாங்க. அதில் ஒரு மாதிரி ஃபீஸை போட்டிருப்பாங்க, ஒரு 50-55,000 போட்டிருப்பாங்க. ஆனால் உங்கள்கிட்ட 1.5 லட்ச ரூபா வாங்குவாங்க. ஆனால் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. அதனால் இ புக்லெட் வர்றதுக்கு எல்லோரும் ஆவலுடன் காத்துட்ருக்காங்க. இ புக்லெட் வந்ததுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இனிஷியல் வேகன்சி லிஸ்ட்டு வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னேன். ஸோ எப்படி செக் பண்ணணும்? டிஎன்இஏ online.org வெப்சைட்டில் போயிட்டு அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கனாலே கிடைக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ யாரோ சொன்னாங்க இன்றைக்கி ரிலீஸ் ஆகுன்ட்டு, அதனால தான் நான் இந்த வீடியோவே போட்டேன். இன்றைக்கி எப்படி ரிலீஸ் ஆகும்? இன்றைக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது. நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாச்சு, அவங்க தான் சொல்கிறாங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறேன் அன்றைக்கி தான் தெரியும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி கணிக்க முடியும்? ஓகேங்களா? ஸோ டிஎன்இஏ online.org வெப்சைட்குள்ளே வந்தாச்சு. இப்போது இங்கே ப்ளூ கலரில் என்ன வரும் அப்படின்னா, இங்கே வரும் இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் அகாடமிக், அப்புறம் ஜென்ரல் அகாடமிக், அடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல் இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸ், அடுத்து ஒகேஷனல் இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் ஒகேஷனல் இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு வரும். அதுக்கு ஏன்னா 7.5க்கு வரணும்ல. சரி, இப்போது 7.5க்கு எப்படி சீட் மேட்ரிக்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ இப்படி தான் வரும். இந்த டிஎன்ஏ வெப்சைட்டில் போய் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி, இது கிளிக் பண்ண இப்படி பிடிஎஃப் வரும். அந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ப்ளூ கலரில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு நம்ம வந்து எப்படி சீட் மேட்ரிக்ஸ் அலோகேட் ஆகிருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா? இது ஜென்ரல் அகாடமிக் பாருங்கள், ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் வரும். இது வந்து கவர்மெண்ட் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் இப்படி தான் வரும். ஸோ இது வந்து போன வருஷத்தோடு, சரிங்களா? இதை வச்சே சொல்லிடலாம். ஆனால் சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்களே, அதுதான். இப்போ 7.5 ரிசர்வேஷன் பாருங்கள். பயோமெடிக்கலுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் ஓசியில் ஒரு சீட்டு, பிசியில் ஒரு சீட்டு, ஒரு சீட்டு தான். அது ஒரு பர்சன்டேஜ் வைஸ். இப்போ காலேஜில் வந்து ஒரு 10 பிரான்ச் இருக்குன்னா 7.5% எப்படி ஒதுக்குவாங்க? ஒரு 500 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் 7.5% சீட்டு அப்படி தான் ஒதுக்குவாங்க, சரிங்களா? சிவிலுக்கு ஒரு சீட்டு, எஸ்சி எஸ்சிக்கு இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸில் அங்கே சீட் இருக்குது 7.5 ரிசர்வேஷனுக்கு. இந்த மாதிரி நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் என்னெல்லாம் சீட் இருக்குன்னு ஒவ்வொன்றா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கல்லூரிலையும், எல்லா கல்லூரிலையும் நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால் இனிஷியல் வேக்கன்சிஸ் வந்த உடனே ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணணும்னு சொல்லியாச்சு. என்னெல்லாம் செக் பண்ணணும்? உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட் இருக்குது, ஓசியில் எவ்வளோ சீட் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்குன்னு அண்ணா யூனிவர்சிட்டி எஸ்எஸ்எல்லாம் அவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு சொல்லி ரவுண்ட் 3 யோசிப்பான். அப்படிலாம் கிடையாது.
ரேங்கிங் வைஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு முக்கியம். முன்னாடி இருக்கிறவன் எடுத்துருவான், இருந்தாலும் உங்களுக்கான கட் ஆஃப்கான காலேஜஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் சீட்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்களா சாய்ஸ் லிஸ்ட்டுக்கு, அந்த காலேஜஸோட சீட்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு 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 ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். நீங்கள் ஈஸியாக அது வந்து உங்கள் ஃபோன்லேயே வந்து கண்ட்ரோல், அதாவது சர்ச் அப்படின்னு மேலே வரும். அந்த சர்ச்சில் வந்து கவுன்சிலிங் கோடு கொடுத்துட்டிங்கன்னா சர்ச் ஆகி வந்துடும். ஏன்னா கிட்டத்தட்ட 200 பேஜ் இருக்குங்க, இங்கே சர்ச் ஆகி வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். எனிவே இ புக்லெட்னா என்ன, இ புக்லெட்டில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும் அதுவும் சொல்லியாச்சு. இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் பற்றியும் பேசியாச்சு. இனிஷியல் வேகன்சிஸ் வரணும், சீட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம், அப்போ தான் கட் ஆஃப் எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பேச முடியும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ கூட நம்ம பண்ணலான்ட்டு இருக்கோம். 22 ஓப்பன் ஆகட்டும். எல்லா ரவுண்டுக்காரங்களும் பாருங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணலான்னு, அது நான் சொல்கிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ அன்ஆனஸ்டிக்காரங்க சொல்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து இனிஷியல் வேகன்சிஸ்ட்டு வராதுன்ட்டுலாம் வரும். பட் ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது அவங்க ஒரு விஷயம் கரெக்டாக சொன்னாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகும்போது உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு அங்கேயே காட்டும். நீங்கள் என்ன கம்யூனிட்டி, பிசினா பிசிலையும் காட்டும், ஓசிலையும் காட்டும். அவ்வளோதான். நீங்கள் என்ன கம்யூனிட்டி அது மட்டும் காட்டும், அண்ட் ஓசியில் காட்டும். அதில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிகிட்டே வரலாம். அது அப்போ காட்டும். ஒன்று. ரெண்டாவது வேகன்சி லிஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று ரிலீஸ் ஆகும், பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர்